எதுக்குமே கிடையாது. என்னம்மா சோறு ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சுப்பா வாங்க. என்ன தோசையா இட்லியா? இட்லி தாங்க. தோசையெல்லாம் ஓயாமல் சுட முடியாது. ஒருத்தருக்கா சுட்டு போடுற எனக்கு தான் தெரியும் கஷ்டம். எங்கள் சீமாப்பாட்ட கேட்டேன், சீமாப்பா இன்னைக்கு இட்லி கொடுத்துட்டுமா, நேற்று தான் தோசை, முந்தானத்தும் தோசை, காலையில் தோசை, முட்டை தோசை, அதில் வேறு முட்டை தோசை வேறு கட்டுறாங்க. அதை ஒரு இதில் அடிச்சுக்கிட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்குது. அதில் நண்டு இடையிலேயே எனக்கு முட்டை இல்லாமல் பிளேன் தோசை வேணும் அப்படின்றது. பிளேன் தோசை ஊற்றினா அந்த முட்டை ஊற்றுனதுக்கு அதுக்கு அப்படியே இழுவ முடியுதுல பார்த்துங்க, பிறண்டுக்கிட்டு வருது. கட்டையை சுட்டுட்டேன்னு இடத்துல கற்றுது. அப்படி வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்ப்போம். ஆளாளுக்கு கொண்டு ஒன்றா தேங்கப்பா. நீ இருட்டாக இருக்குமாப்பு. அப்படி லைட் போடுங்க மக்களே. இட்லி அப்படியே வந்து பொரிகடலை சட்னி, பொரிகடலை தேங்காய், பொரிகடலை ஓட்டு, பச்சை மிளகா ஓட்டு சட்னி. என்னக்கா பச்சை தண்ணியாக இருக்குன்னு கேட்கக்கூடாது. சட்னியெல்லாம் வந்து தோசைக்கு இதுகளுக்குண்டா கொஞ்சம் கட்டியாக வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் இட்லிக்கு வந்து எனக்கு விவரம் தெரியும். எங்கள் ஆத்தா எங்கள் வீட்டில் இப்படித்தான் சட்னி வச்சு கொடுக்கும். அப்படியே இட்லியை வந்து சட்னிக்குள்ளே மொங்கிடணும். அப்படி ஊற்றணும்னா இப்படி பச்சை தண்ணியாக வச்சாத்தேன். அது எனக்கெல்லாம் இட்லியில் இப்படி சால்னா ஊற்றி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீமாப்பாட்ட சொன்னேன், சீமாப்பா ஒரு 2 பரோட்டா எடுத்துனா சால்னா கொடுப்பாங்க. அந்த சால்னா விட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு அவர் எல்லாத்தையும் ஆளுக்கு ஒன்று கேட்காதுன்னு சொல்லிவிட்டு நீ ஒன்று கேட்டேன் அப்படின்ட்டார். சரி விடுங்க, இன்றைக்கி நம்ம இதை வச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. தப்பு நல்லபடியாக சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க மக்களே. லைக் போடுங்க. லைக் போட்டு இட்லியே இந்தா தண்ணி சட்னி பிடிக்கிற லைக் போட்டு நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா மொங்கிருதா, நல்லா ஊறிடும் இட்லி. அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே அருமையாக இருக்கும். குஸ்பு இட்லி. என்னத்துக்கு இப்படி இட்லி பக்கத்தில் கொண்டு போய் கொடுத்து சுட்டு வச்சுடாம போனேன். இந்தா போய் சாப்பிடு. அடி பூஜா வாடி, 11 வயசாகுது, ஒத்த வேலை பார்க்குறாள்லங்க. திண்ட தட்டை எடுத்து வைக்கிறாள்ல. திண்ட தட்டை எடுத்து சிங்கில் விடக்கூடாதா? என்னன்னா ஆம்பளை மொட்டை பையன் மாதிரி வளர்றதுக்கு திடுற போகிற வீட்டில் இப்படி வளர முடியுமாக்கா? எல்லா வேலையும் பார்க்கணும். எப்படி ஒரு கலெக்டருக்கு படித்தாலும் பொம்பளை வேலையில் பார்த்தே ஆகும். சரி அப்போ நீ உனக்கு எத்தனை இட்லி போய்க்க? உனக்கு 2 இட்லிப்பா. இந்த மத்தியானம் வச்ச குஸ்கா முடிஞ்சு வச்சு இவ்வளோதே சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு குஸ்கா. அப்படி இருந்துச்சு. யாரை கேட்டிருந்தீங்களே சீரக சம்பா குருணை விற்குமா அப்படின்ட்டு. அதெல்லாம் விற்கேன். நம்ம தான் கேட்குறது இல்லை எதையுமே வைக்கப்பட்டுக்கிட்டு. அது விலை கம்மி தான். கிலோ வந்து 38 ரூபாய் 40 ரூபாய் தான். தெரியல எனக்கு சரியாங்க. அது 40 ரூபாய்க்குள்ளதே இருக்கும். அப்படி குஸ்கா வைக்கிற டயத்தில் இப்படி வச்சிடணும். ஏண்டா எப்படி இருந்தாலும் சோறு வெந்து குருணையத்தே ஆக போகுது. அது குருணையை விட்டு வைக்கிறேன் தானே. சரி அப்போ இது ஒன்று போய் சாப்பிட போகுது. இந்த வரேன். இது